ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. இந்த புதிய நாளிலும் ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு புதிய நாளை எங்க வாழ்க்கையில கொடுத்ததற்கு உமக்கு நன்றி. எவ்வளவு சீக்கிரமாக காலங்கள் ஓடிவிடுதோ. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையில் பத்திரப்படுத்தப்பட, ஒவ்வொரு நாளும் நன்மைகளால் நிரம்ப, உம்முடைய சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கடந்த இரவு நிம்மதியாக தூங்கி எழுந்தீங்களா? அரைக்குறை தூக்கமா இருக்கிறீங்களா? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? கனவுகள் காண்கிறீங்களா? உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்றபடி நம் பாரங்கள் எல்லாம் அவர் மேல போட்டுட்டா ஆழ்ந்த தூக்கத்தோடு நிம்மதியா தூங்குவோம், சந்தோஷமா எழுந்திருப்போம். அல்லது நம்ம ஏதோ இருக்கிற பிரச்சனைகளை குறித்தே நினைத்து கொண்டே இரவெல்லாம் அழுது கொண்டே இருந்தா காலையில எழுந்தாலும் அப்படிதான் இருக்கும்ல. தாவீதின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிறைய இருக்குங்க. ஒரு முறை பாருங்க, சங்கீதம் 13. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? நித்தமும் மறப்பீரோ? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் என் இருதயத்திலே சஞ்சலத்தை வைத்து ஆலோசனை செய்வேன்? மனசுல இருக்கிற சஞ்சலம் நீங்கும் வரைக்கும் கவலையாதான் இருப்போம் இல்லையாங்க? எவ்வளவு காலம் ஆண்டவரே என்னை அழ வைப்பீங்க? எவ்வளவு காலம் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்காம இருப்பீங்க? எவ்வளவு காலம் ஆண்டவரே நான் சஞ்சலத்தோடு இருக்கணும்? இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்கணும் நீர் கொடுக்கிற பதிலுக்காக? இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்கணும் ஆண்டவரே உங்களுடைய உதவிக்காக? இன்னும் எத்தனை முறை செய்யணும் ஆண்டவரே ஜெபம் என்று நமக்குள்ள கூட அநேகர், நம்மள அநேகம் பேரு ஒரு மாதிரி ஆயிடும். உண்மையா ஆண்டவர் நமக்கு உடனுக்குடனே பதில் கொடுக்கவில்லை என்கிற விஷயத்தை நம்ம நினைவில் கொண்டிருந்தா நிச்சயமா சிலவற்றை நம்ம கேட்ட உடனே கொடுப்பார். சிலதற்கு காத்திரு என்பார். சில நேரம் முடியாது என்பார். நிச்சயமா நம்ம ஜெபம் எல்லாத்துக்குமே பதில் வரும். பட் எங்க தவறுதுன்னா, என்ன பதில் கொடுக்கிறார் என்று கவனிக்கிறது இல்ல. அவர் கொடுத்தால் பதில் கொடுத்தார் என்று நினைக்கிறோம். அதற்காக நம்மை காத்திருக்க செய்தால் இன்னும் தாமதிக்கிறாரோ என்னமோ என்று நினைக்கிறோம். கடைசிக்கு எவ்வளவு நேரம் கேட்டும் கிடைக்கவில்லை என்றால் அவர் நம் ஜெபத்தை கேட்கவில்லை என்று நினைக்கிறோம். ஆனா அவை நமக்கு அவசியம் இல்லைன்னு அர்த்தங்க. அது நமக்கு நன்மையாக இல்லாததினால் வேண்டாம் என்கிறார். அவர் எது சொன்னாலும் நம் நல்லதுக்கு தானே. ஆனா அநேக முறை நமக்கு காத்திருக்க செய்யும் போது பதட்டப்பட்டு விடுவோம். பொறுமை சகிப்பு இல்லாம தேவனுடைய உதவிய நம்ம பெற முடியாதுங்க. நினைத்தது நினைத்தவுடனே நடக்கணும்ன்றது கிடையாதுங்க. நீங்க ஜெபம் செய்ததுனால மட்டும், ஆண்டவரை கேட்டதுனாலேயே எல்லாமே நீங்க கேட்ட நிமிஷத்திலே வரும் நினைச்சா அது புத்தியீனம். ஆனா ஆபத்து காலத்துல கேட்டு பாருங்க, நாளைக்கு என்று சொல்லாம உடனே விடுவிப்பாரு. பிகாஸ் நீங்க ஆபத்துல இருக்கிறீங்க. தாமதித்தால் அவ்வளவுதான்ல. ஆனா சில நீங்க நினைக்கும் நேரத்தில் அல்ல, அவருடைய நேரத்தில் செய்வார். சிலதை அவர் இருக்கும்படி செய்வார். ஏனென்றால் அது நமக்கு நன்மையாக மாறிவிடும். நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்கு, நம் பொறுமை சகிப்புத்தன்மை வளர்ப்பதற்கு, நம்ம தேவன் மேல உறுதியா விசுவாசம் வைத்துமா இல்லையா என்று பரீட்சிக்க தேவன் அனுமதிப்பார். இன்னும் எவ்வளவு காலம் ஆண்டவரே? எதுவரைக்கும் நீங்க என்ன மறந்திருப்பீங்க? மறந்து போவதா? நமக்குங்க ஞாபகம் மறதி. அவர் மறக்க மாட்டார். உங்களை கைவிடார், உங்களை மறவார். அவர் மாறாத தேவன், மாற்றமில்லாத தேவன். அவர் நம்மை நன்றாய் அறிந்த தேவன். நாம தான் அவரை மறக்கிறோம். நமக்கு கஷ்டங்கள் பெருகும்போது தேவன் என்னை மறந்தார் நினைக்கிறோம். இங்க சென்னையில இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு தம்பி படித்துக் கொண்டிருந்தாராம். ரட்சிக்கப்பட்ட இன்னொருவர் அவரை ஒரு மீட்டிங்க்கு வாங்க, நீங்க எப்பொழுதும் கவலையாக சோர்வோடு இருக்கிறீங்க, டிஸ்கரேஜா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்துக்கு வரும்படி அழைத்தாராம். ஆனா பாருங்க,
இவங்கள எத்தனை முறை கூப்பிட்டாலும் அவங்க அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க எப்ப கூப்பிட்டாலும் தேவன் என்னை கைவிட்டுட்டாரு, எனக்கு வாலிப வயதிலேயே பலவீனங்கள் வந்துருச்சு, எங்களால படிக்க முடியல, தேவன் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தா, இல்ல நீங்க ஒரு முறை தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லுகிற தேவ செய்தி இசாண்டருடைய வார்த்தைகளை கேட்கும்படி அழைத்துக் கொண்டே இருந்தாரு. இவங்க கொஞ்சம் லேட்டா போனாங்க. உள்ள கால் வைக்கும் போதே அந்த பலிபீடத்திலிருந்து ஊழியக்காரர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் உன்னை கைவிட்டார் என்று நினைக்கிறாயா? கரெக்டா அந்த தம்பி என்ன நினைக்கிறாரோ அதையே தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலம் பேச வைத்தாரு. கர்த்தர் உன்னை கைவிட்டார் என்று நினைக்கிறாயா? ஆண்டவர் உன்னை விட்டு விடல, நீதான் ஆண்டவரை விட்டு விட்டு இருக்கிற. எஸ், இன்றைக்கு உங்கள சிலர் கர்த்தரனை கைவிட்டுட்டாரு, என்ன மறந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களோ என்னமோ. அவர் உங்களை விட்டு விடல, அவர் உங்களை மறந்து போகல. உன்னை அவருக்கு நன்றாய் தெரியும். அவர் உங்களை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறாரு. உங்களுக்காக கரங்களை நீட்டி அழைத்து கொண்டே இருக்கிறாரு. நீதான் அவரை மறந்து அவருக்கு முதுகை காட்டி உன் சொந்த வழியில போய்கொண்டிருக்கிற. பாருங்க, நீங்க எதையோ தேடிக்கொண்டு உலகத்துல ஓடுறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பின்னால உங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். நீங்க அவரை சந்திக்க வேண்டும் என்றால் நீங்க பின்னுக்கு திரும்பணும். யூ ஷுட் டர்ன் பேக். ரெப்பென்டன்ஸ் என்றால் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, டர்ன் பேக், மனம் திரும்ப வேண்டும். நாம் போகிற வழி தவறு, என்னை மன்னிங்கன்னு நீங்க மனம் திரும்பும் போது ஆண்டவருடைய அன்புல நீங்க இணைக்கப்படுவீங்க. அவருடைய கரத்துக்குள் நீங்க பத்திரப்படுத்தப்படுவீங்க. அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்த போது அப்பா என்ன செய்தாரு? அப்பாவை மறந்துட்டு ஜாலியா திரிந்தான். பணம் இருக்குல்ல என்று நினைத்தான். எல்லாமே தீர்ந்த பிறகு, மொத்தமா போய்விட்ட பிறகு, சாப்பிட உணவு கூட இல்லாத நிலை வந்தபோது அப்பாவின் வீடு நினைவுக்கு வந்தது. ஆனா தகப்பனுக்கு மகன் எப்போதுமே நினைவில் இருக்கிறார். திரும்பி வருவானின் மகன் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் அவன் இன்னும் தூரமா இருக்கும் போதே ஓடி போய் அவனை அணைத்து அவனை முத்தமிட்டு உள்ளே கூட்டி சென்றார்னு வசனம் சொல்லுது. அதுபோல நம் தேவன் நம் பக்கமே தம் கரங்களை நீட்டி இருக்கிறாரு. நமக்கு பதில் கொடுக்க, நம்மை பலப்படுத்த, நம்மை ஏற்றுக்கொள்ள, நம்மை மன்னிப்பதற்கு நம் ஏசாண்டவர் நம்மீதே தம் பார்வையை வைக்கிறார். நம்ம தான் உலகம் பக்கம் திரும்பி தேவனுக்கு தூரமாகி நஷ்டங்கள், கஷ்டங்கள், பாடுகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து திரும்ப தேவன் கைவிட்டுட்டாரு, தேவன் மறந்துட்டாருன்னு பழி சுமத்தி கொண்டிருக்கிறோம். என்றைக்கும் கைவிடாத, விட்டு விலகாதவர், நமக்காக ஜீவனே கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எதுவரைக்கும் ஆண்டவரே? எதுவரைக்கும்? இன்னும் எத்தனை நாள் ஆண்டவரே? யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்ட போது உமக்காக வாழ நினைத்தேன், நீங்க தரிசனங்களை கொடுத்தீங்க. நீங்க என் சகோதரர் எல்லாம் என்னிடத்துக்கு வந்து வணங்குவீங்கன்னு சொன்னீங்க. என் பெற்றோர் என் பக்கம் வருவாங்கன்னு சொன்னீங்க. இன்னும் எவ்வளவு காலம் ஆண்டவரே இந்த அந்நிய தேசத்தில் தனியா இருக்கிறேனே? எதுவரைக்கும், எதுவரைக்கும்னு புலம்பினது போல தெரியல. ஆனா விசுவாசித்து வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று நம்பினார். ஆகவே 13 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்தது. 13 வருஷங்களுக்கு பிறகு, சோதிக்கப்பட்ட பிறகு தேசத்தின் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டாருங்க. தாவீதை சாமுவேலை அனுப்பி அபிஷேகம் செய்த பிறகு, எதுவரைக்கும் ஆண்டவரே இந்த போராட்டங்கள், யுத்தங்கள், சத்துருக்கள், உயிரை கையில பிடித்து கொண்டு ஓடுவது என்று எத்தனையோ முறை ஏங்கினார். என்னங்க, 13 வருஷங்கள். கிட்டத்தட்ட 17 வயதுல அவர் அபிஷேகிக்கப்பட்டிருந்தா, 30 வயது வந்தபோதுதான் அவர் எருசலேமிலே சக்கரவர்த்தியாக அபிஷேகிக்கப்பட்டார். அப்பொழுது வரைக்கும் நோக்கமில்லாதவராய், வழியில்லாதவராய், யாருடைய துணையற்றவராய், சொந்த மாமாவினாலே அவர் துரத்தப்பட்டார். எத்தனையோ உபத்திரவங்களும் பாடுகளும் சகித்தார். போராடி ஜெயித்தாரு. தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறினது. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல்
கடற்கரை மணலைப் போல உன் சந்ததியை பெருக செய்வேன் என்று. இன்னும் எவ்வளவு காலம் ஆண்டவரே, எவ்வளவு காலம், எவ்வளவு காலம்? கிட்டத்தட்ட 25-30 வருஷங்கள் அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. காத்திருக்கிறவங்க எப்பவுமே நஷ்டமாக மாட்டாங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க மோசம் போக மாட்டாங்க, நஷ்டம் போக மாட்டாங்க, புது பலனை பெறுவாங்க. எதுவரைக்கும் உம் முகத்தை எனக்கு மறைப்பீர்? எவ்வளவு காலம் நான் சஞ்சலத்தில் இருக்க வேண்டும்? என் இருதயத்திலே பகல் முழுவதும் துக்கமுள்ளவனா இருக்கிறேன். என் சத்துருக்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் முன்னேறிட்டாங்க, நான் மட்டும் இங்கேயே இருக்கிறேன்னு கவலை இன்றைக்கு அநேகருக்கு. ஜெபிக்கிற எனக்கு வேலை கிடைக்கல, இவங்களுக்கு கிடைச்சிருச்சே. உன் மீது விசுவாசம் வைத்திருக்கிற எனக்கு ப்ரமோஷன் வரல, என் கொலீக்ஸ்க்கு வந்துருச்சே. என்னங்க, நாங்க தேவ சமூகத்துல ஜெபித்து எங்க பிள்ளைக்கு பரிசுத்த விவாகம் நடக்கணும்னு நினைச்சா எங்க பிள்ளையுடைய திருமணம் நடக்க மாட்டேங்குது, மற்றவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுது. எதுவரைக்கும் ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் என்று பதறீங்களா? நிச்சயமா ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு, தம் திட்டங்களை உங்க பேர்ல நிறைவேற்றுவாரு. இதே சங்கீதத்திலே எதுவரைக்கும் என்ற தாவீது 5ஆம் வசனம் கடைசி வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நானும் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையின் மேல நம்பிக்கையாக இருக்கிறேன். கிருபையுள்ள தேவன் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டாரு. எனக்கு தகுதி இல்லாவிட்டாலும், என்னிடத்தில் சாமர்த்தியம் இல்லாவிட்டாலும், எனக்கு கேட்பதற்கு அதிகாரம் இல்லாவிட்டாலும், வெறுமனே அவருடைய கிருபையின் நிமித்தம் எனக்கு பதிலை கொடுப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். உம்மிடத்திலே நான் களிகூறுகிறேன், ஆனந்தப்படுகிறேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடிடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மைகளை செய்யவில்லை, எப்ப செய்வீங்க என்பவர் அவர் ஜெபத்தை முடிக்கும் பொழுது செய்தபடியால் நான் அவரை பாடி துதிப்பேன் என்று முடிக்கிறார். ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபிக்க உட்காரும் போது ஆண்டவரே இது அது இதுன்னு சொன்ன பிறகு, நம்ம பாரங்களை தேவன் மீது வைத்த பிறகு, தேவைகளை குறித்து அவருக்கு தெரிவித்து அவருடைய உதவியை கேட்ட பிறகு, ஞாபகம் வைங்க, உங்கள் ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்பும் போது உங்களுக்கு அது கிடைக்கும். ஜெபத்திலே விசுவாசத்தோடு கேட்காதவர்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆகவே உண்மையிலே உங்களுக்கு கஷ்டம் இருந்தா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, உங்களுக்கு வேதனை இருந்தா, உங்களுக்கு குறை இருந்தா தேவனிடத்துல சொல்லுங்க. உங்க சூழ்நிலைய தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க விஷயத்தை குறித்து தேவனோடு பேசுங்க. உங்க இருதயத்தின் பாரத்தை, வேதனையை தேவனுக்கு முன்பு வைங்க. தேவனுக்கு முன்பு வைத்த ஒவ்வொரு விஷயமும் நடந்தது. என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவது என்ற வார்த்தையோடு என் தேவன் என் இருதய வாஞ்சைகளை தீர்த்தாரு. என் பாடுகளில் எனக்கு துணையா இருந்து என்னை தப்புவித்தாரு. எனக்கு வெற்றியை கொடுப்பாரு. என்னை கைவிடார், மறவார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி, நான் கேட்டதை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா என்று தேவனை துதிக்க முடிந்தால் அற்புதமான தேவ ஆறுதலை பெற்றுக்கொள்வீங்க. நானும் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். பாருங்க, நானும் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு அநேக நன்மைகளை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்கவில்லை என்று, பதில் கொடுக்கவில்லை என்று, தேவன் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று வழி சொல்லுகிற மனதோடு, புலம்புகிற மனதோடு நாங்கள் இல்லாமல், ஜெபத்தை கேட்கிற தேவன் எனக்கு இருக்கிறார். என் விண்ணப்பங்களை அவர் முன்பு வைத்தேன். ஏற்ற காலத்தில் அவர் எனக்கு பதில் கொடுப்பார். அவர் எனக்கு நன்மையே தவிர தீமை செய்ய மாட்டார். என் தேவன் வாயிருந்தும் பேசாத, காதுகளிலிருந்தும் கேட்காத, கால்களிலிருந்தும் நடக்காத, கைகளிலிருந்தும் உதவி செய்யாத தேவன் அல்ல. அவர் ஜெபங்களை கேட்கிறவர், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன்.
நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் செய்வார் என்ற விசுவாசத்தோடு எங்கள் பாரங்களையும் எங்கள் கண்ணீரையும் எங்கள் வேதனை பிரச்சனைகளும் இடத்தில் சொல்லிக்கொள்ள விசுவாசத்தோடு காத்திருந்து அற்புதமான சாட்சிகளாய் மாற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்புங்க, ஆண்டவர் கொடுப்பாரு. உங்க ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் தெரியப்படுத்துங்க. அதே போல உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் தெரியப்படுத்துங்க. கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் மூலம் நீங்க அனுப்புங்க. நீங்க முதல் முறை அனுப்புனா உங்க பிக்சரை ஆட் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமா நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பாரு. 8939801234 என்கிற எண்ணிற்கு உங்க ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.